ஜூலை 8, 1947 அமெரிக்காவுல இருக்கிற ஒரு பிரபலமான பத்திரிகையில தலைப்புச் செய்தி வருது. என்ன தெரியுமா? ராணுவம் ஒரு பறக்கும் தட்டை கைப்பற்றியது. ஆர்மி கேப்சர்ஸ் ஃப்ளையிங் சாசர். சும்மா யாரோ ரோட்ல போறவன் சொன்னதில்லைங்க. அமெரிக்க ராணுவமே அதிகாரப்பூர்வமா, ஆமா, நாங்க ஒரு ஏலியன் ஸ்பேஸ் ஷிப்ப புடிச்சிருக்கோம்னு அறிக்கை விடுறாங்க. உலகமே ஆடிப்போச்சு. அட, ஏலியன்ஸ் உண்மைதான் போலயேன்னு எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சாங்க. ஆனா அடுத்த 24 மணி நேரத்துல எல்லாம் மாறுது. அதே ராணுவம் அவசர அவசரமா இன்னொரு அறிக்கைய விடுறாங்க. ஐயையோ, அது பறக்கும் தட்டில்ல, அது காத்துல பறக்கிற சாதாரண வானிலை பலூன், வெதர் பலூன், நாங்க தெரியாம மாத்தி சொல்லிட்டோம் அப்படின்னு பல்ட்டி அடிக்கிறாங்க. உலகத்திலேயே அதிநவீன தொழில்நுட்பம் வச்சிருக்கிற ஒரு ராணுவத்துக்கு ஒரு ஏலியன் கப்பலுக்கும் சாதாரண பலூனுக்கும் வித்தியாசம் தெரியாதா? உண்மையிலேயே அன்னைக்கு அவங்க எதை மறைச்சாங்க? வாங்க அலசலாம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அட ஆமாங்க. கதை நடந்த இடம் நியூ மெக்சிகோல இருக்கிற ரோஸ்வெல். மேக் பிரேசல் அப்படிங்கிற ஒரு விவசாயி தன்னோட ஆட்டுப் பண்ணையில விசித்திரமான சிதறி கிடந்த சில பொருட்களை பாக்குறாரு. அதுல கிடைச்ச தகரத்துண்டு, மெட்டல் ஃபாயில் ரொம்ப விசித்திரமா இருந்துச்சாம். அத நீங்க சுத்தியல வச்சு அடிச்சாலும் தீல போட்டாலும் ஒண்ணுமே ஆகாதாம். கசக்கி போட்டா கூட திரும்பவும் பழைய வடிவத்துக்கே வந்துருமா. இது பூமியில செஞ்ச பொருள் மாதிரி இல்லையேன்னு அவர் ஷெரீஃப் கிட்ட சொல்ல, விஷயம் ராணுவத்துக்கு போச்சு. முதல்ல பறக்கும் தட்டுன்னு ஒத்துக்கிட்ட ராணுவம் ஏன் திடீர்னு பலூன்னு போய் சொல்லணும்? அங்கதான் ஆரம்பிச்சது சந்தேகம். அந்த விபத்து நடந்த இடத்துல வெறும் தகரம் மட்டும் கிடைக்கல, வேற சில விஷயங்களும் கிடைச்சதா அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. விபத்து நடந்த இடத்துல சுமார் 3 அடி உயரத்துல பெரிய தலை, பெரிய கண்கள் கொண்ட சில சின்ன உருவங்கள், ஸ்மால் பாடிஸ், இறந்து கிடந்ததாகவும், ராணுவம் அத ரகசியமா பெட்டியில போட்டு யாருக்கும் தெரியாம ஏரியா 51க்கு கொண்டு போனதாகவும் ஒரு பேச்சிருக்கு. இத உறுதிப்படுத்துற மாதிரி அந்த காலகட்டத்துல அந்த ஆஸ்பத்திரியில வேலை செஞ்ச நர்ஸ் ஒருத்தங்க, டாக்டர்கள் மனிதர் அல்லாத ஒரு உருவத்துக்கு பிரேத பரிசோதனை பண்றத நான் பார்த்தேன்னு சொன்னதா ஒரு தகவல் கசிஞ்சது. ஆனா அடுத்த கொஞ்ச நாள்ல அந்த நர்ஸ காணோம். அவங்க எங்க போனாங்கன்னு யாருக்கும் தெரியல. சரி, ஒருவேளை இது ஏலியன் இல்லன்னா ராணுவம் ஏன் போய் சொல்லணும்? விஞ்ஞானிகள் சொல்ற காரணம் இதுதான். அது சாதா பலூன் இல்ல, ப்ராஜெக்ட் மொகுல்னு சொல்லப்படுற ஒரு ரகசிய ஸ்பை பலூன். அந்த சமயத்துல ரஷ்யா அணுகுண்டு சோதனைய பண்ணுதான்னு வேவு பார்க்க அமெரிக்கா அனுப்பின ரகசிய கருவி அது. நாங்க ரஷ்யாவை வேவு பார்க்கறோன்னு உண்மைய சொல்ல முடியாது. அதே சமயம் ஏலியன்னு சொன்னா பீதி கிளம்பிரும். அதான் வானிலை பலூன்னு ஒரு சின்ன பொய்ய சொல்லி சமாளிச்சாங்கன்னு சொல்றாங்க. வருஷங்கள் 70க்கு மேல ஓடிருச்சு. அரசாங்கம் என்னதான் அது பலூன் தான்னு அடிச்சு சொன்னாலும் மக்கள் மனசுல இருக்கிற அந்த கேள்வி இன்னும் மறையல. உலக வல்லரசு நாடே பதறிப்போயி ஒரு அறிக்கைய மாத்தி மாத்தி விடுதுன்னா அங்க நிச்சயம் ஏதோ ஒரு பெரிய ரகசியம் புதைக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் இல்லையா? விழுந்தது பலூனா, இல்ல வழி தவறி வந்த வேற்றுக்கிரகவாசிகளா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு மர்ம முடிச்சோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். மறக்காம அட ஆமாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.